Hello students, welcome back. Memory loss. இந்த மெமரி ட்ரிக், இந்த ஞாபகம் வச்சுக்கிறது, இது எல்லாமே நம்மள நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. அதாவது நான் படிக்கிறேன் சார், நிறைய படிக்கிறேன், ரொம்ப நேரம் படிக்கிறேன், ஆனால் எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்டோட வருத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிற பாடத்தில் 50%, அதாவது நம்ம படித்து ஒரு 1 hourல 50% மறந்து போயிடுமா. அடுத்தது இது 24 hours அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70% மறந்து போயிடுன்றாங்க. அதுக்கப்புறம் 1 yearக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அல்லது ஒரு 6 to 7 monthsக்கு அப்புறம் 90% மறந்துடுதான். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆனுவல் எக்ஸாம் எழுத போகிறப்ப அந்த 90% மறந்துருச்சுன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம படிக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. தேர் ஆர் ப்ரூவன் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. சிம்பிளாக சொல்லணும்னா படிக்கிறது நல்ல ஞாபகத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட சேனலில் நீங்கள் இந்த மெமரி ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா யூஸ் யுவர் ஃபோன். என்ன சார் எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், உங்களோட ஃபோனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறப்ப அப்படியே ரெக்கார்ட் ஆன் பண்ணிடுங்க. நீங்கள் சத்தமாக படிங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது உங்களோட ஃபோனில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கட்டும். முடித்ததுக்கப்புறம் நீங்கள் படித்ததை நீங்களே கேளுங்க. ஸோ அப்போ என்ன தப்பாக படித்தோம், எதை ரைட்டாக படித்தோம் அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து என்ன பண்ண முடியும், ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ ட்ரிக் நம்பர் 1 கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிக் நம்பர் 2 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் ரைட்டிங். எழுதுறதுங்கிறது எப்பயுமே ரொம்ப 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 சிறந்த விஷயம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம பயங்கரமாக எழுதணும். சார் நிறைய எழுதணுமா? வேண்டாம். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ நீங்கள் படிக்கிறதுல 1 or 2 points ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக, இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ பேசுகிறேன் ஆனால் நான் எழுதியிருக்கிறது பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணணும், கம்மியாக எழுதுனா போதும். கொஞ்சோண்டு எழுதினாலும் நம்ம நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் ஸ்லீப், தூங்குறது. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தூங்கணும். தூங்காமல் இருக்க முடியுமா? ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயம் பண்ணுறோமோ அது எப்பயுமே நம்மளோட ஆள் மனசில் ரொம்ப அதிகமாக பதியும்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஃபார்முலாஸ், முக்கியமான கான்செப்ட்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் படிச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அடுத்து 4th one என்ன அப்படின்னா பவர் ஆஃப் வாட் மேட்டர்ஸ். எது முக்கியம் அப்படிங்கிறது தான். நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள், நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்மளோட பிரெயின் பயங்கரமாக வேலை செய்யும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம் டைமில் கடைசியாக படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் நல்லாயிருக்கும், இன்பிட்வீனில் இருக்கிறது மறந்து போயிடும். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையே, எதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் நல்லா இருக்குது, பட் மிடில் நம்மளுக்கு மறந்துடுது அப்படின்னா நீங்கள் எதை மிடில் படிக்கணும், எதை ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில். ஸோ இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ், ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டட் கொஷின்ஸ், இதெல்லாம் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்லேயும், லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நடுவுலையும் படிக்கணும். அதுதான் சொல்லுவாங்க, படிக்க ஆரம்பிக்கிறப்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷினை படி, அல்லது உனக்கு ஈஸியாக இருக்கிறத படி, அந்த மாதிரி சொல்கிறாங்களா, அதுக்கு காரணம் அதுதான். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி. எக்ஸசைஸுங்கிறது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்மள நிறைய பேர் அதை செய்கிறதில்ல. ஏன் அப்படின்னா நம்ம ரெகுலராக பண்ணுறப்ப நம்மளோட பிரெயின் ஒரு விஷயத்துக்கு என்கேஜ் ஆகணும்னா அதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது. அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் இனிமேல் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஒரு லாங் ட்ராக் ஓட போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு 10 to 12 11 months நம்ம படித்து அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எழுத போகிறோம், நம்மளோட பப்ளிக் எக்ஸாம். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட நியூரான்ஸ் இதெல்லாமே எனர்ஜெட்டிக்காக எப்போயுமே இருக்கும். அதுக்கு நம்ம எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணி நம்மளை அதை எப்பயுமே என்ன பண்ணணும், ஆக்டிவாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் ஸ்டோரி. எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு கதை மூலமாக, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்க்குறீங்களா, எந்த நல்ல விஷயத்தையுமே ஒரு கதை மூலமாக சொல்லுவாங்க. பிகாஸ் அது ஆள் மனசில் ரொம்ப நல்லா பதியும். அதனால் நீங்களும் என்ன அப்படின்னா எதை படித்தாலும் ஒரு கதை, நீங்களாக ஒரு கதை க்ரியேட் பண்ணலாம். பிகாஸ் நான் உனக்கு நிறையா சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மோல் கான்செப்ட் பார்த்துருக்கியா? மோல் கான்செப்ட்டுக்கு ட்ரெஷர் மேப்பு கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம ட்ரெஷர் மேப் எப்படி படித்தோம், உன் லைஃப்பில் மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீனாக க்ரியேட் பண்ண.
நான் சொல்லி கொடுத்து படிக்கிறது ஓகே, நீங்களாக படிச்சிங்கன்னா இன்னும் அது பயங்கரமான வேறு லெவலில் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ பவர் ஆஃப் ஸ்டோரி தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கதை மூலமாக படிங்க. இன்னும் ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஷாஜஹான்னு சொன்னால் உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது? தாஜ்மஹால் எங்கே இருக்குது? டெல்லி பக்கத்தில் ஆக்ராவில் இருக்குது. ஷாஜஹான் யாருக்காக கட்டினாரு? மும்தாஸ்க்காக கட்டினாங்க. இதெல்லாமே ஒரு கோர்வை, ஒரு கதை மாதிரி. ஸோ அப்போ அந்த ஒரு பேரை சொன்னால் ஞாபகம் வருது பாரு, அந்த ஒரு பேர் ப்ளஸ் அந்த கதை, இந்த மாதிரி நீ என்ன பண்ணணும், எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் ஸ்பேஸ்டு ரெப்படிஷன், ரைட்டாக? ஸ்பேஸ்டு ரெப்படிஷன் அப்படின்னா என்னது சார்? அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா, நான் படிக்கிற ஒரு கொஷினை அடுத்த நாளைக்கு போய் ஸ்கூலில் டெஸ்ட் எழுதுவேன், அதுக்கப்புறம் செகண்ட் லெசன், அதுக்கப்புறம் தேர்ட் லெசன், கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு படித்த விஷயம் மறந்துடும். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இன்றைக்கி நீ ஒரு கொஷினை இப்போ படிக்கிறீங்க, சாயங்காலம் ஒரு 6 o'clock படிக்கிறீங்கன்னா, அடுத்து அந்த கொஷினை ஒரு 9 o'clock திருப்பி ஒரு தடவை ஜஸ்ட்டு பாருங்கள். திருப்பி அடுத்த நாள் காலையில் ஒரு தடவை பாருங்கள், அதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு தடவை. இந்த மாதிரி நீ ஒரு கொஷினையும் 4 தடவை பார்த்தேன்னா அது மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் ஒரு 1 week அப்புறம், அதுக்கப்புறம் ஒரு 2 weeksக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நம்ம மிட் டர்ம் ஹாஃப் இயர்லி அதிலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தியா? பிகாஸ் நம்ம எந்த ஒரு விஷயத்த தடவை கேட்குறப்ப நம்மளோட பிரெயினில் அது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஷார்ட் டேர்ம் மெமரி எல்லாமே என்ன அப்படின்னா உடனே டெலீட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம படிக்கிற விஷயம், நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்களை லாங் டேர்ம் மெமரியில் போய் சேர்த்து வைக்கணும், ரைட்டாக? அடிஷன் சப்ராக்ஷனில் உன்னோட லாங் டேர்ம் மெமரியில் இருக்குது. பட் இந்த நம்பர்ஸ் கடைசியாக நீ எந்த 2 நம்பர் ஆட் பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்காது. தட் இஸ் ஷார்ட் டேர்ம். ஆனால் அடிஷன் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட். ஸோ எப்பயுமே என்ன அப்படின்னா ரெப்படிஷன், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரெயின் என்ன பண்ணது, நல்லா ஞாபகம் வச்சுக்கும் அப்படிங்கிறதா விஷயம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பி வைஸ். எப்பயுமே நீ உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும், வைஸ், அறிவாளியாக இருக்கணும். நீ ஞாபகம் சக்தி வந்து எனக்கு இல்லை, எனக்கு மறந்து போகுது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் இல்லாமல் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோடு நீ எப்பயுமே இருக்கணும். எப்பயுமே வைஸ். மற்றவங்களோட நான் வந்து கண்டிப்பாக என்னால் முடியும், நான் நல்லா பண்ணுவேன், நான் சொல்கிறது தான். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். நம்ம நம்பினாதான் அதுக்கு அடுத்து இருக்க எல்லாருமே நம்புவாங்க. ஸோ நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஸோ நீ அறிவாளியாக, அறிவில் சிறந்தவனா, நீ ஒன்று நீயே கற்பனை பண்ணிக்கோ, ஒன்று நீயே நம்பு, டெஃபினட்டாக ஜெயிக்க முடியும். ஜெயிப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் நான் உனக்கு டெய்லி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ நீ அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, டடா, பபாய், see you.